வெல்கம். ரைட். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருந்தது, ஓகே நம்ம எதனால் ப்ராஃபிட் பண்ணோம், எப்படி போயிட்டு இருந்தது அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, ஸோ நெக்ஸ்ட் வீக் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், ஓகே எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே நான் நிறையா நியூஸ் பார்த்து நோட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது போக ஜென்ரலாக ஓகே சார்ட்டில் வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஸோ இனிமேல் இந்த வீக்லி ரிப்போர்ட் வந்து நம்ம எவ்ரி வீக் பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ முன்னாடி நான் பண்ணேன், அப்புறம் இடையில வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் வந்து ரெகுலராக எவ்ரி வீக் வந்து நம்ம அப்டேட் பண்ணலாம், நம்ம சேனல் அப்லோட் ஆகும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரி சண்டே ஓகே. ஸோ கண்டிப்பாக ஈவினிங் வந்து அப்லோட் ஆகும், நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ரைட். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பிளேலிஸ்ட்டில் யூடியூப் பிளேலிஸ்ட்லேயே வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பிகினருக்கு நம்ம இன்வெஸ்டிங் நிறையா நான் வீடியோ போட்டிருக்கோம், அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஓகே ரைட். சிம்பிளாக இப்போது லாஸ்ட்டு வீக்கில் வந்தோம். ஓகே கிட்டத்தட்ட 5 நாள் தான். 5 நாளுமே நிஃப்டி வந்து கண்டினியூஸாக டவுன் தான். ஸோ எவ்வளோ டவுன் போயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஓகே ஒரு 750 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் கொடுத்துருக்கு. ஓகே மொத்தமாக நிஃப்டி. ரைட். அதுவும் லாஸ்ட் 2 டேஸ் ஓகே ஃப்ரைடே அண்டு தேர்ஸ்டே. ரைட். 2 நாள்லையுமே அதனால தான் நமக்கு பெருசாக அந்த எக்ஸ்பைரி டே ஆப்ஷன் நம்ம பண்ணோம். அதுலேயும் நமக்கு பெருசாக இது இல்லை. ஓகே போன வாரம் எதுவுமே நம்ம ப்ராஃபிட் இல்லை. பிகாஸ் ஆஃப் ரீசன் மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக டவுன். ரைட். இது வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இந்தியன் மார்க்கெட் மீன்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம எம்சிஎக்ஸ்லையும் பண்ணுறோம் இல்லையா, கமாடிட்டி மார்க்கெட்லேயும் நம்ம பண்ணுறோம், கோல்டு சில்வர் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். சரி ஓகே. ஸோ எம்சிஎக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரைட். ஸோ எம்சிஎக்ஸ் வந்து பெட்டராக இருந்தது, அதாவது நல்லா இல்லை பெட்டராக இருந்தது. ஓகே லாஸ்ட்டு 5 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டவுன் ஒரு அப் கொடுத்தது. சேம் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம், அதுக்கப்புறம் சேம் திருப்பி வந்து அதே டவுன் வந்து கொஞ்சம் எவ்வளோ தூரம் ஏறிச்சோ அவ்வளோதான் திருப்பி இறங்கிருச்சு. ஓகே நீங்கள் வீக்லி இதில் வச்சு பார்த்தா கூட உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். 1 வீக் ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும். போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்லாம் வந்து ஓரளவு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ரைட். ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்க, சாரி இந்த வாரமும் அதுக்கு முந்தின வாரமும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே சேம் லெவலில் தான் இருக்குது. அதாவது வீக்லியில் பார்க்கும்போது போன வாரத்துக்கு இந்த அளவுக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை. ஓகே சேமாக தான் இருக்குது, அப்படி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே அதனால தான் நம்ம கோல்டு சில்வர் ஓகே லெட்ஸ் சே கோல்டு. ஓகே ஸோ கோல்டு மணி ஃபியூச்சர். ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா. ஸோ போன வாரத்தோட சேம் ஈக்குவலாக தான் இருக்குது. ஓகே நம்ம கோல்டு ட்ரேட் பண்ணுறோம், நம்ம சில்வர் ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இப்படி பார்க்குறப்ப இதுலேயும் ஒன்றும் பெருசாக இல்லை, போன வாரத்துக்கு ஈக்குவலாக தான், கொஞ்சம் மேலே போயிருக்கு அவ்வளோதான். ரைட். சும்மா தொட்டிருக்கே தவிர இது ஒன்றும் நம்ம ப்ராஃபிட்டபிள் எடுத்துக்க முடியாது. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது சில்வர் அண்ட் கோல்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாகவே நல்ல க்ரோத் இருந்தது, நல்ல ஒரு ஹை போச்சு, நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணோம், உண்மைதான். ஓகே ஸோ இனிமேல் வர்ற வீக்கில் வந்து மேபி ஒரு சைடு வேஸ்லேயே ஒரு டவுன்லேயே போகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. பிகாஸ் மார்க்கெட் நேச்சர் ஆஃப் மார்க்கெட் இது. ஓகே ஒரு பெரிய டவுன் அப் போகுது அப்படின்னா போய்கிட்டே எல்லாம் இருக்காது. ஓகே சின்ன பிரேக் கொடுக்கும், ஓகே சைடு வேஸ் கொடுக்கும், சின்ன டவுன் போகும், அது நடக்க தான் செய்யும். ஓகேங்களா. ஸோ அடுத்த வாரங்களில் ஸோ எங்களுக்கு இன்னும் ஹோல்டிங்கில் இருக்குது. ஓகே சில்வர் கோல்டு எல்லாமே இன்னும் ஹோல்டிங்கில் தான் இருக்குது. ஸோ நான் ஆப்ஷன் பண்ண தான் போகிறோம். பட் எப்படி பண்ணாலும் சரி ஓகே நம்ம சிஸ்டம் படி நம்ம கேரி பண்ணி கொண்டு போயிடுவோம். ஆனால் நெக்ஸ்ட் வீக் வந்து எதிர்பார்ப்பு இப்படி தான் இருக்குது, ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, இப்படி இருக்கலாம். ஓகே ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் படி நல்ல ஹை கொடுத்ததுனால மேபி ஒரு சின்ன கரெக்ஷனோ ஒரு சைடு வேஸோ இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே இதை தாண்டி என்ன நியூஸ் போயிருக்கு அப்படின்னா, ஐடிசி வந்து ஓவராலாக ஒரு 20% டவுன் ஆயிருக்கு. ஓகே ஸ்டார்டிங்கில் ஒரு 10%, அதுக்கப்புறம் 5%, அந்த மாதிரி டோட்டலாக ஒரு லாஸ்ட் வீக்கில் மட்டும் 20% டவுன் ஆயிருக்கு ஐடிசி மட்டும். என்ன ரீசன் அப்படின்னா, சிகரெட்டோட டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஓகே நாட்டில் பல பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ இந்த பிரச்சனையில் ஸோ ஐடிசி ஸ்டாக் வந்து நல்ல ஒரு டவுன் கொடுத்துருக்கு. ஓகே ஐடிசி ஸ்டாக் டவுன் கொடுத்தது வந்து பெரிய இஷ்யூவாக பேச மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து அவ்வளோ பெரிய வெயிட்டேஜ் இருக்க ஸ்டாக் இல்லை. ஓகே ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது, அது ஆக்சுவலாக அப்படி தான் இருக்கும். ஐடிசி வந்து என்ன கேட்டால் நான் நிறைய டைம் என்னோட ஸ்டார்டிங் கரியர்லேருந்து நான் பார்க்குறேன், ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுத்ததில்ல. ஓகே சைடு வேஸ்லேயே போயிட்டுருக்கோம், ஸ்டாக் தூங்கும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மூவ்மெண்ட்டே இல்லாமல் போயிட்டுருக்கும். ஓகே ஸோ அப்படின்றப்போ இது ஓரளவு முன்னாடி போச்சு, இப்போ அந்த போனதுக்கு திரும்பி டவுன் வந்துருச்சு, அவ்வளோதான். ஓகே இதை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஐடி ஸ்டாக் வந்து 20% டவுன், அவ்வளோதான். ஓகே இதனால மார்க்கெட்டில் பெரிய இம்பாக்ட் இருந்ததா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. ஓகே இதனால ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்காது. ஸோ ஆனால் டவுன் ஆனதுக்கு ரீசன் வந்து இது சிகரெட்டோட டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி என்ன சொன்னாங்களாமா. ஸோ அதனால் வந்து இதாகிடுச்சா. ரைட். அதுபோக ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ரிலையன்ஸும் வந்து குறைஞ்சிருக்கு. ஓகே ஸோ அதோட ஸ்டாக்கோட இது வந்து டவுன் போயிருக்கு. அது எதுக்காக ரிலையன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 6-7 பாயிண்ட் ஓகே 7% வந்து டவுன் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா அது ரஷ்யாவோட ரஷ்யாவுக்கும் யூஎஸ்க்கும் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. கச்சா எண்ணெய் அங்கே வாங்கக்கூடாது, அதாவது க்ரூட் ஆயில் வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, நீங்கள் ரஷ்யாவிலேருந்து வாங்கக்கூடாது இங்கே யாரும்,
வாங்குனீங்க அப்படின்னா ஒரு பெரிய பெனால்ட்டி போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஐ மீன் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு ஓகே. ஸோ இந்த காரணத்தினால ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 6-7% வந்து டவுன் சொல்கிறாங்க. ஓகே, நானும் பார்த்தேன். ஓகே, ஸோ லாஸ்ட் 2 டேஸ் வந்து மார்க்கெட் டவுன்லேயே தான் இருந்தது. ரிலையன்ஸ் ஸ்டாக் வந்து டவுன்லேயே தான் இருந்தது. ஓகே, ரைட். ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ மேஜர் நடந்த நியூஸ்னால் இதுதான். ஓகே, ஸோ ஐடிசி டவுனு, ஹெச்டிஎஃப்சி லைன்ஸ் வந்து லாஸ்ட் வீக்கில் டவுன் கொடுத்துருக்கு. ஹெச்டிஎஃப்சி லைன்ஸ் முக்கியமான ஸ்டாக். ஓகே, மொத்த இந்தியாவில் இருக்க ஸ்டாக்ஸில் வந்து நல்ல வெயிட்டேஜ் இருக்க ஸ்டாக்கு, ப்ரைஸ் ஹை ப்ரைஸ் இருக்க ஸ்டாக் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி லைன்ஸ். ஓகே, நல்ல வெயிட்டேஜ் ஸ்டாக். ஸோ அதனால் இது டவுன் ஆச்சு அப்படின்னா அது பெருசாக பேசப்படும். ஓகே, ஐடிசி டவுன் ஆச்சு நான் பேசப்படாது. பட் இது டவுன் ஆச்சு அப்படின்னா பெருசாக பேசப்படும். ஓகே, ஸோ கம்மிங் வீக்ஸில் அதாவது ட்ரம்ப் சொன்னதுனால தான் ப்ராப்ளம் ஆச்சு. ஓகே, அப்படி அவர் ஒன்றும் எதுவும் பண்ணலை. ஓகேங்களா, ஸோ அதனால் திருப்பி ரெக்கவர் ஆயிரும். ரிலையன்ஸ் வந்து ரெக்கவர் ஆகும், ஹெச்டிஎஃப்சியும் ரெக்கவர் ஆகும். ஓகே, அதில் டவுட் இல்லை. பட் ஆனால் ஹெச்டிஎஃப்சி டவுன் ஆனதே வந்து நம்மளோட பேங்க் நிஃப்டி டவுனுக்கு பெரிய ரீசன் சொல்கிறாங்க. பேங்க் நிஃப்டி டவுனு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 800 பாயிண்ட்ஸா. ஓகே, ஸோ இந்த வீக்கில் கிட்டத்தட்ட 1180 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சியில் பேங்கிங் செக்டார்லேயே ஐ மீன் நிஃப்டி பேங்க்ன்றது பேங்க் மட்டும். ஓகே, பேங்க்ஸ் எல்லாம் ஒன்றா மேட்ச் பண்ண தான் ஒரு 12 பேங்க்ஸ் இருக்குது, டாப் 12 பேங்க்ஸ். ஓகே, அதை ஒன்றா மேட்ச் பண்ண தான் நிஃப்டி பேங்க், அதாவது பேங்க் நிஃப்டின்னு சொல்லுவோம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து டவுன் ஆனதுக்கு இந்த ஹெச்டிஎஃப்சியே ஒரு 50% ரீசன் சொல்கிறாங்க. ஓகே, 50% ஹெச்டிஎஃப்சி ஏன் வந்து ரீசனாக இருக்கும். ஹெச்டிஎஃப்சி வந்து குறைஞ்சதுனால தான் பேங்க் நிஃப்டி இவ்வளோ பாயிண்ட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வரும் வாரங்களில், ஐ மீன் நெக்ஸ்ட் வீக்கில் ஹெச்டிஎஃப்சியும் வந்து புல் பேக் ஆகும். ஓகேங்களா, ரெக்கவர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரிலையன்ஸும் ரெக்கவர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, இது அவ்வளோ பெரிய டவுன் இல்லை, சின்ன டவுன் தான். ஓகே, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரைட். ஐடிசி வந்து அது சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அது என்ன பண்ணுறோம் சொல்ல முடியாது, அது சேர டேக்ஸ் பொறுத்து. ஸோ அந்த ஸ்டாக் வந்து பெருசாக யாரும் நம்ம இம்பார்ட்டன்ட் எடுத்துக்கவும் மாட்டாங்க. ரைட், பார்க்கலாம். ஓகே, அது எப்படி கம்பெனி ஃபியூச்சரில் பார்க்கலாம். ரைட். ஸோ இதே மாதிரி நீங்களும் இப்போ ஒரு ட்ரேடிங் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரொஃபஷனலாக கற்றுக்கணும். ஓகே, நீங்களும் ஒரு ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் அதை பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜாயின் அவர் கம்யூனிட்டி. ஸோ எங்களோட கம்யூனிட்டி லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ எவ்ரிடே ஒரு 300 + 350 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னோட கம்யூனிட்டியில் இருக்காங்க. ஸோ நாங்கள் ஓவராலாக எவ்ரிடே வந்து நாங்கள் ட்ரேட்ஸ் எங்களோட எல்லாமே இருக்கும், வீக்லி செஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த குரூப், ஓகே, இது வந்து பெய்டு குரூப்பு. ஸோ இந்த ஃப்ரீ குரூப் லிங்க் வந்து கீழே இருக்கும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணலாம். எங்களுக்கான ஃப்ரீ மீட்டிங்காக இருக்கட்டும், ஏதாவது வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே லிங்க் வரும், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகே, லிங்க் ஐ மீன் வெபினார் அட்டன் பண்ணலாம், டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ரைட். பட் அதை தாண்டி எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை நான் பெர்ஃபெக்டாக கற்றுக்கணும். ஓகே, நான் லாஸ் ஆகுது இப்படியே போயிட்டுருக்கு, எனக்கு வந்து கிளாரிட்டி இல்லை, நான் கிளாரிட்டியாக வந்து நான் கற்றுக்கணும் அப்படின்னா யூ கேன் ஜாயின் அவர் கம்யூனிட்டி. ஓகே, இட்ஸ் நாட் கம்பல்சரி, இட்ஸ் நாட் ஃபோர்ஸ். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஓகே, இஃப் யூ ஆர் வில்லிங் டு, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்படி தான் நான் என்னோட கம்பெனி ரன் பண்ணுறேன். எவ்ரிடே என்னோட ட்ரேட்ஸ் எல்லாமே இங்கே ஷேர் ஆகும். ஓகே, நான் என்ன ட்ரேட் பண்ணுறேன், ஓகே, என்ன போயிட்டுருக்கு, ஸோ எவ்ரிதிங் எல்லாமே இங்கே ஷேர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து நீங்களும் அக்சஸ் பண்ணிக்கலாம் எங்களோட கம்யூனிட்டி எல்லாமே, நீங்கள் ட்ரேட்ஸ் எல்லாம் அக்சஸ் பண்ணிக்கலாம் இஃப் யூ ஆர் கம்யூனிட்டி மெம்பர். ஓகே, அது போக எவ்ரி சண்டே கம்யூனிட்டி மீட்டப் இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் எதுவுமே தெரியாமல் இருந்தாலும், ஸ்டாக் மார்க்கெட் என்னென்ன தெரியாமல் இருந்தாலும் யூ கேன். ரைட். ஸோ நீங்கள் எல்லாமே வந்து இனிமேல் தெரிஞ்சுக்கலாம் பெர்ஃபெக்டாக. ரைட். ஸோ பிகினராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆல்ரெடி நான் ட்ரேட் பண்ணிருக்கேன் வாட் எவர். ஓகே, ரைட். ஸோ யூ கேன் இதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஷனலாக நீங்கள் எதை கற்றுக்க முடியும். ரைட். ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அது. ஸோ லிங்க் வந்து கீழே இருக்குது. ஸோ டீட்டெயில் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா அங்கேயே வந்து வாட்ஸ்அப் இருக்கும், நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு நல்ல டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.